ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு டாபிக் நம்ம ஒரு ஷூட் வரும்போது ஒரு டாபிக் பேசும்போது அதில் கண்டிப்பாக ஐஸ்வர்யம் சம்மந்தப்பட்டது நிச்சயமாக இருக்கும். இதில் ஒரு அம்மா என் ஆஃபீஸ் வந்திருக்கிறவங்க கேட்டாங்க, மேடம் நீங்கள் ஒரே சாரியிலேயே எல்லா ஷூட்டிங்கும் பண்ணிடுவீங்களா அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டவுட் வருது. அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு டவுட் வருது பாருங்கள். நான் ஒரு நாள் அவங்க வந்தாங்கன்னா ஒரு 5 எபிசோட் வரைக்கும் நான் பேசுவேன். அதுக்கு மேலே என்னால் பேச முடியல. ஸோ ஒரே சாரியில் நான் 5 எபிசோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ கேட்டவங்களுக்கு டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த அம்மாவுக்கு இன்னொரு டவுட்டு, நீங்கள் ஒரே சாரியிலேயே நீங்கள் ஷூட் பண்ணுறீங்களா மேடம், நிறைய சேனல் வரீங்கல்ல, ஸோ அந்த சாரியிலே அப்படியே பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். பட் நம்ம ட்ரை க்ளீன் காஸ்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு தடவை அந்த ட்ரை க்ளீன் பண்ணி சாரீ எடுத்தோன்னா எந்த ஸ்டுடியோ போகிறோமோ அந்த சாரீ அதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. நான் சரி ரொம்ப சீரியஸாக ஏதோ கேட்க போகிறாங்களாக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அவங்க எனக்கு ரொம்ப நாளாக டவுட் மேடம், இதை உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. அதுக்காகவே அப்பாயின்மெண்ட் போட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாதகமும் பார்த்தாங்க, ஃபீஸ்லாமும் கொடுத்தாங்க. பட் நான் நினச்சிட்டேன், நான் ஜாதகம் பார்த்து ஃபீஸ் வாங்கிட்டு பேசின டைமை விட அவங்க என்னை கொஸ்டின் பண்ணி இன்டர்வியூ பண்ண டைம் தான் பெருசாக இருந்தது. பட் எனிவே ஐ என்ஜாய்ட் தட். எவ்வளோ வெகுளித்தனமான, எவ்வளோ இன்னசென்ட்டாக, அவங்களுக்கு என்ன எப்படி அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது, ஒரு ஷூட்டிங் என்ன எப்படி இருக்கும். ஸோ நான் எல்லாத்துலேயும் நான் நிறைய சேனல்ஸ் வந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப டவுட் வந்துடுச்சு. அண்ட் அவங்க பாவம் அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குகிற அளவுக்கு கூட தெரியல. அவங்க பையன் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பையன் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க என் நம்பர் எடுத்து அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. உண்மையிலேயே அந்த அம்மா கேட்ட கேள்வியில் அவங்க இன்னசென்ஸ் நான் ரொம்ப ரசித்தேன். அவங்கள்ட்ட எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்க, அதுவும் இந்த காலத்தில் அப்படின்ட்டுன்னு. அண்டு இன்றைக்கி இப்போ நம்ம பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா குபேர யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாமே அதாவது வார்த்தைகள் தான் வேறு. நம்ம சாம்பார் அப்படின்னா அதில் மெயினாக துவரம்பருப்பு தான் போடுவோம். சரி, என்றைக்காவது வேணும்னா கொஞ்சம் பாசிப்பருப்பையும் போட்டுப்போம். அப்புறம் அது கூட்டாஞ்சோறுங்கும்போது 2 கடலை பருப்பையும் சேர்த்து போடுறது. இப்படி சாம்பாருங்கும்போது ஒரு பேஸ் ஒன்றாகத்தான் இருக்கும். அதில் என்ன நம்ம ஆட்-ஆன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட இஷ்டம்தான். அதே மாதிரி தான் ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான கிரகமாக நம்ம சுக்கிரனை தான் சொல்லுவோம். இப்போது தனிப்பட்டு ஒரு யோகங்கள், ஒரு லக்ஷ்மி குபேர யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஸ்ரீவித்யா அதை பற்றி தான் என்ன பேச சொன்னாங்க. இந்த லக்ஷ்மி குபேர யோகம் அப்படிங்கிறது தனிப்பட்டு இருக்காது. குபேரன் அப்படிங்கிறவர் அதிபதி. அவர் என்ன நவநிதிகளையும் கொடுத்தாரு. இந்திரன்கிட்டேருந்து அவர் வாங்கிட்டார். அந்த நவநிதிகளும் குபேரன்கிட்ட தான் இருந்தது. ஸோ நம்ம குபேரனை கடவுளாகவோ இல்லை தனிப்பட்டு குபேரனுக்குன்னு ஒரு கோவிலோ இல்லை. இதெல்லாம் இப்போ நாமளாக வச்சுட்டது. நீங்கள் ஆழ்வார்கள் பாடின ஸ்தலங்கள்லேயோ இல்லை தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோ தனியாக குபேரனுக்கு கோவில் இருக்கான்னா இல்லை. அவர் ராவணனை மாதிரி, அவரும் ராவணனுக்கு சித்தப்பா அவர். ஸோ ராவணனுடைய சொந்த சித்தப்பா ஒரு பெரிய சிவபக்தர். அவரிடத்தில் நவநிதிகளும் இருந்தது. அதாவது இது எல்லாம் புராண கதைகள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த குபேரனுக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட தன்மை எல்லாரும் குபேர பூஜை பண்ணால் எல்லாருக்கும் அது வந்துருமான்னா வராது. ஸோ குபேரனுக்குன்னு ஒரு அதிபதி இருக்கும். அது கிரகங்களில் பார்க்கும்பொழுது சுக்கிரன் தான். நீங்கள் வியாழக்கிழமையும் குபேர பூஜை பண்ணலாம், வெள்ளிக்கிழமையும் குபேர பூஜை பண்ணலாம். ஸோ ஒரு ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அதற்கு லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். லக்ஷ்மின்னா யார்? மகாலட்சுமி. ஸோ அதற்கு சுக்கிரன். புதன் யார்? மகாவிஷ்ணுவோடது. ஸோ மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதனுக்கு அந்த ஜாதகத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம லக்ஷ்மி நாராயணரை வணங்கினாலே நமக்கு தரித்திரம் போகும், எந்த விதமான ஒரு கஷ்டமும் நமக்கு இருக்காது அப்படிங்கிறது வேதங்கள் சொல்லக்கூடியது. லக்ஷ்மி நாராயணர் கோவிலும் நிறையா இருக்குது. ஸோ லக்ஷ்மி நாராயண சுவாமியே ரொம்ப நீங்கள் நார்த்லலாம் பார்த்திங்கன்னா குஜராத்லலாம் இந்த லக்ஷ்மி நாராயணர் கோவில்லாம் நிறைய உண்டு. இங்கே தான் ரொம்ப கிடையாது. இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா அகஸ்தியர் கோவிலில் லக்ஷ்மி நாராயணர் இருப்பார். இந்த லக்ஷ்மி நாராயணரை வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ண அவ்வளோ விசேஷம். ஸோ இந்த ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அதை குபேர யோகம் அப்படின்னு சொல்கிறோம்.
லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்பினேஷன் வந்து இப்போ லக்னத்துலேருந்து 6ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். இவாளுக்கு இன்றைக்கி பணம் இல்லை, பேக்கெட்டில் 10 பைசா கூட இல்லைன்னா அதுலேருந்து ஒரு 10 ரூபா எப்படியோ வர்றதுக்கான வழி பகவான் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் இந்த யோகத்தை வந்து கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன். 5ஆம் இடம்ங்கிறது மீனம். ஸோ இந்த மீனத்தில் சுக்கிரன் உச்சன், புதன் நீச்சன். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல அவளுக்கு வந்து மகாலட்சுமி யோகம், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால எல்லாத்தையும் அனுபவிக்காமலேயே அனுபவிக்க முடியாது அவங்களால. அதே ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடம் வந்து கன்னி, அங்கே புதன் உச்சன் சுக்கிரன் நீச்சன். ஸோ இந்த 2 காம்பினேஷனுமே வெதர் இட் இஸ் ரிஷப லக்னம் ஆர் விருச்சிக லக்னம், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம்ங்கிறதே உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும். அவள் லைஃப்பில் எப்படி விழற மாதிரி வருவா, தெய்வம் தூக்கி விட்டுடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகம் வந்து புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதனினுடைய ஜாதகத்தில் அவர்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும், கஷ்டம்லாம் இருக்கும், அவங்கவுங்க விதி பயனை என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிப்பாங்க. பட் காசுக்கு அப்படிங்கும்பொழுது ஒரு கடன் கேட்டால் டக்குன்னு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் குபேரனுக்கு, இப்போ நீங்கள் குபேரனுக்கெல்லாம் நம்ம பூஜைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு கட்டத்தை போட்டு நம்பர் போட்டு அதுக்கு பூ வைக்கிறது, இல்லை வியாழக்கிழமையில் இந்த விளக்கேற்றி பூஜை பண்ணுறது, இல்லை குபேரனோட ஃபோட்டோ வச்சுட்டு பூஜை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சாதாரணமாக செய்யக்கூடியது தான். பட் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஃபோட்டோ கூட கிடைக்கும். மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் நின்ற திருக்கோலத்தில் இருப்பாள். கையில் வந்து அவருடைய கதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுவாமி வந்து இப்படி வச்சுருப்பார், கையில் அந்த கதை நீட்டுக்கு இருக்கும். ஸோ லக்ஷ்மி நாராயணர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பத்மபீடத்தில் தாமரையில் வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் நின்ற திருக்கோலத்தில் இருப்பாள், அதுதான் லக்ஷ்மி நாராயணர். ஸோ இவள் வந்து செல்வத்திற்கு அதிபதி. ஸோ வெள்ளிக்கிழமையில் இந்த மகாலட்சுமி, இந்த லக்ஷ்மி நாராயணரை வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணின்னு வந்தால் அவளுக்கு குபேர யோகம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஜாதகத்துலேயும் நமக்கு ஐஸ்வர்யம் இல்லை வந்து ஜாதகத்தில் வந்து நமக்கு இந்த எப்பவும் கடன் ஒரு குறைபாடாக ஜாதகத்தில் இருக்கும்பொழுது லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை செய்யலாம். என்ன நேயர்களே, இன்றைய பதிவில் வந்து குபேர யோகம் இல்லை லக்ஷ்மி நாராயண யோகம் இல்லை அந்த யோகம் இல்லைன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இன்றைக்கி பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.